நாம் அனைவரும் விவசாய வேலையை நம் உயிராக மதித்து அனைவரும் விவசாய வேலைக்குள் செல்வோம். வயலுக்குள் இயந்திரங்களை கொண்டு இயக்காதீர்கள். அனைவருக்கும் வேலை கொடுங்கள். மக்கள் இயற்கை வேலையை செய்ய நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே. நம்ம நாட்டுல வேலை இல்லைன்னு தம்பிகள் எல்லோரும் புலம்பிக் கொண்டிருக்கார்கள். நல்ல படிப்பு படித்துட்டு சாப்பாடு கொடுக்கும் வேலைக்கு செல்கிறார்கள். ஒன்றை நீங்கள் மறந்து விட்டீர்கள். விவசாயம் என்னும் ஒரு மிகப்பெரிய முதலாளியிடம் பல கோடி பேருக்கு வேலை உண்டு. ஆனால் அதை நாம் மறந்துவிட்டு வேலை இல்லைன்னு புலம்பிக் கொண்டு திரிகிறோம். வயல் காடு தாய் என்னும் பூமி அவள். அதை மிஷின் கொண்டு உழவு செய்கிறார்கள். விவசாய வேலையை அவமானமா நினைக்கிறார்கள். அது மிகப்பெரிய தவறு. நாம் ஆணானாலும் பெண்ணானாலும் ஒழுக்கம் தான் மனிதனுக்கு அழகு. வெளியில அழகு ஒரு நாள் போய்விடும். ஆனா ஒழுக்கம் தான் முழுக்க இருக்கும். நீங்கள் எப்படி உங்களை மதிக்கிறீங்களோ அப்படிதான் உலகம் உங்களை மதிக்கும். சுதந்திரமா இருக்கிறன்றதுக்காக எல்லாத்தையும் செய்யணும்ன்றதல்ல ஒரு தவறான முடிவு முழு வாழ்க்கையும் மாற்றிவிடும். இப்போது சந்தோஷத்துக்காக எடுத்த முடிவு நாளை வருத்தப்பட வேண்டியதாகிவிடும். ஆகவே நாம் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சரியான பாதையில செல்வோம். இயற்கை இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைங்க. இயற்கையை காப்பது கடவுளை வழிபடுறது போல். மரம் நட்டுவா, அதுதான் உண்மையான பக்தி தான் வாழ வைக்கும். கடவுள் தெரியலன்னா இயற்கையப்பா. கடவுளை கண்ணா பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா சுவாசிக்கிற ஒவ்வொரு காற்றிலையும் அவர் இருக்கிறார். கோவில்ல தேடுகிற கடவுள் வயல்ல வேர்வையா நிற்கிறார். மழை பெய்யும் ஒவ்வொரு மக்களே, நம்ம பிள்ளைங்களுக்கு பணம் வச்சுட்டு போகணும்னு நினைக்காதீங்க. ஒரு பசுமையான பூமியை வச்சுட்டு போங்க. கடவுள் எங்க இருக்கிறார் தெரியுமா? சுவாசிக்கிற காற்றுல, நீ குடிக்கிற தண்ணீர்ல, நீக்கிற கடவுள் உயிரை கொடுக்கிறார். விவசாயி அதை காப்பாற்றுகிறார். வயல் இல்லைனால் வாழ்க்கை இல்ல. பணம் வளராது, பயிர் தான் வளரும். கண்ணால் பார்க்க முடியாத கடவுளே தேடுகிறோம். ஆனா தினமும் நமக்கு சுவாசம் கொடுக்கும் காற்றை கவனிக்கல. ஒரு மரம் நமக்காக நிழல் தருது, காற்று தருது, நிழல் தருது, காட்டு தருது, பழம் தருது. அதுக்கு நான் என்ன கொடுக்குறோம்? தண்ணி இல்லாம ஒரு நாளும் வாழ முடியாது. அந்த தண்ணீரை தருவது இயற்கையே. அதை யாரும் மறுக்க முடியாது. கடவுள் யாருன்னு நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். ஆனா நம்ம சுற்றுலா இருக்கிற இயற்கை தான் கடவுள்ன்றத மறந்து விட்டோம். மழை பெய்வது சாதாரணம் அல்ல, அது கடவுளின் சக்தி. ரணம் அல்ல, அது கடவுளின் சக்தி. மரம் வெட்டுதல் கடவுளை தேடுகிறான். மரம் நட்டவன் கடவுளை உருவாக்குகிறான். கடவுளை தேடாதீர்கள், இயற்கையை காப்பாத்துங்க. நான் கோவிலுக்கு போய் காசு வைக்கிறோம். ஆனா வயல்ல உழைக்கும் மனிதனே மதிக்கிறோமா? கடவுள் காணாதவர். விவசாயி கண் முன்னே இருக்கும் கடவுள். என் முன்ன சப்போட்டா பழங்கள் நிறைய இருக்க வேண்டும். எனக்கு இவை அனைத்தும் சின்ன வெங்காயங்கள். ஒத்தி விட்டன. நாங்கள் அனைவரும் சேர்ந்து பறிக்கிறோம். அந்த மூட்டைகள் போட்டு கட்டி கொண்டிருக்கிறோம். சரி, விற்பனைக்கு எடுத்து செல்வோம். இது சின்ன வெங்காய தோட்டம். வெங்காயம் ஒத்தி விட்டது. நாங்கள் அனைத்தையும் பறிக்கின்றோம். அனைத்தையும் ஸ்டாக்குக்குள் போட்டு கட்டுகின்றோம். விற்பனைக்கு எடுத்து செல்ல போகிறோம். இந்த உலகத்தில இரண்டை யாராலும் உருவாக்க முடியாது. ஒன்று உயிர், இரண்டு உணவு. உயிரை கடவுள் தருகிறார். ஆனா அந்த உயிரை காக்கும் உணவு யார் தருகிறார்கள்? பருத்தி தோட்டம் பருத்தி பிடிச்சிருக்குது பாருங்க. பஞ்செல்லாம் வெளியே வந்த போல இருக்குது. இவைகளை நாங்கள் பருத்தி சேகரிக்க போகின்றோம். இது எங்களுக்கு ஒரு 4 நாள் வேலை ஓடும். ஆனா சந்தோஷம். இதுதான் துவரங்குளம். துவரங்காய் பறிச்சு கொண்டு வந்து போட்டிருக்கோம். இவைகளெல்லாம் காய விட்டு ஒரு கம்பு கொண்டு அடிப்போம். துவரங்காய் எல்லாம் கொட்டி விடும். அது அப்புறமா சேகரிப்போம். தரையில படர்ந்திருக்கும். இதுதான் தொட்டாச்சினுங்கி. நம்ம தொட்ட உடனே இலை மூடிக்கொள்ளும். அழகான காட்சிகளும். சாமிகளுக்கு போய் செய்யறோம்னு சொல்லி அங்க போய் செஞ்சு தண்டம் பண்ணாதீங்க. காசு இருக்கிறவங்க தயவு செய்து மக்கள் பசியோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொண்டு கொடுங்க. இவைகள் தான் சுண்டக்கடலை செடி. இது அறுவடைக்கு ரெடியா இருக்கிறது. நாங்கள் இப்போது அறுவடை செய்ய போகின்றோம். இந்த செடியை பருத்து காய வைத்து பிறகு சுண்டக்கடலை எடுப்போம். பெண்கள் வேலை செய்வே. இவைகள் மிகப்பெரிய புளியந்தோப்பு. புளியே பருத்து கீழே போடுகின்றார்கள். நாங்கள் அவைகளை சேகரிக்கின்றோம். பணம் இல்லாம வாழ்ந்து விட முடியும். ஆனால் உணவு இல்லாமல் ஒரு நாளும் நம்மால் வாழ முடியாது. இந்த உணவு தருவது விவசாயம் மட்டுமே. நில நம்பிக்கை கொடுத்தால் விவசாய வாழ்க்கையே மலரும். மழை வந்தாலும் வராவிட்டாலும் விவசாயி நம்பிக்கை மட்டும் விடமாட்டான். விதை போட்டவனுக்கு தான் எதிர்காலம் தெரியும். இன்று நாம் விதைப்பது இது பதநீர். இது ஒரு தேநீர். கோடைகால சுவையான அற்புதமான ஒரு தேநீர். இந்த பதநீர்ல நுங்கு கலந்து குடியாகி மக்களை சரியான விஷயங்களை சரியா எடுங்கள். தவறான விஷயங்களை தவறா கணியுங்கள். எப்பொழுதும் தவறான விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. தவறு செய்பவர்களை விட தவறுக்கு சப்போர்ட் பண்ணுபவர்கள் தான். இது பதநீர். இது ஒரு தேநீர். கோடைகால சுவையான அற்புதமான ஒரு தேநீர். இந்த நுங்கு கலந்து குடி தேநீர். இது பதநீர். இது ஒரு தேநீர். கோடைகால சுவையான அற்புதமான ஒரு தேநீர். இந்த பதநீர்ல நுங்கு கலந்து குடியாகி தண்ணி, சாப்பாடு. எனக்கு பணம் இருக்கிறது, தண்ணீர் இல்ல, சாப்பாடு இல்ல. என்ன இந்த படத்தை அள்ளி சாப்பிட முடியவில்லை. எனக்கு தாகம் இருக்கிறது, பசிக்கிறது. மக்களே, கோடை காலம் தொடங்கி விட்டது. கோடை காலத்துக்கு ஏற்றவாறு நாம் உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே பழங்களை வாங்கி சாப்பிடுங்கள். இவைகள் தான் ஆமணக்கு தோட்டம். பாருங்கள், செடிகள் எவ்வளவு பெரிதா வளர்ந்திருக்கிறது. இது மிகப்பெரிய தோட்டம். இதுவும் ஒரு விவசாயம் தான். நல்ல விளைச்சல் இருந்தா இது ஆமணக்கு செடியின் காய். உள்ள வித்துக்கள் இருக்கும். ஆரம்பத்துல சிகப்பு பச்சை நிறமா இருக்கும். பிறகு பழுத்த உலர்ந்த பருப்பு நிறமாக மாறும். இந்த காய்க்குள் இருக்கும் வித்துக்கள். இப்பொழுதுதான் இந்த குஞ்சுகள் பிறந்திருக்கிறது. எவ்வளவு அழகாக இருக்கிறது. நான் அவைகளை மெதுவாக தொட்டு தொட்டு பார்க்கின்றேன். இவைகள் காடையோட குஞ்சு. இப்பொழுதுதான் இந்த குஞ்சுகள் பிறந்திருக்கிறது. எவ்வளவு அழகாக இருக்கிறது. நான் அவைகளை மெதுவாக தொட்டு தொட்டு பார்க்கின்றேன்.
இவைகள் காடியோட மா, கொய்யா, சப்போட்டா பழங்களோடு எத்தனை அழகான இயற்கை தோட்டம் இது. உருளைக்கிழங்கு தோட்டம் இது ஃபுல்லா எல்லாமே உருளைக்கிழங்கு செடி தான். மண்ணுக்குள்ள தங்கம் மாதிரி குறைஞ்சு கிடக்குது உருளைக்கிழங்கு. வேலையாட்கள் அனைவரும் சேர்ந்து உருளைக்கிழங்கு எடுக்குது. இது மிகப்பெரிய பூண்டு தோட்டம். பூண்டு விளைந்து விட்டது, ஆகவே செடிகள் எல்லாம் காஞ்சு போய் விட்டது. நாங்கள் இதயம் மண்ணிகையும் கொத்தி கொத்தினோம். உருளைக்கிழங்கு தோட்டம் இது ஃபுல்லா எல்லாமே உருளைக்கிழங்கு செடி தான். மண்ணுக்குள்ள தங்கம் மாதிரி குறைஞ்சு கிடக்குது உருளைக்கிழங்கு. வேலையாட்கள் அனைவரும் சேர்ந்து உருளைக்கிழங்கு எடுக்குது. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் உருளைக்கிழங்கு தோட்டத்துக்கு வந்துள்ளோம். இந்த செடியை பிடிச்சு இப்படி இழுத்தால் அடியில அழகா உருண்டையாக நிறைய உருளைக்கிழங்குகள் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே, இப்பொழுதெல்லாம் கதிர் அறுக்க, நாத்து நட, உழவு செய்ய இவ அத்தனைக்கு இயந்திர மிஷின்கள் இருக்கிறது. ஆனா பாருங்க, தமிழ்நாட்டுல 70% கஷ்டப்படுகிறார்கள். ஏன் இயந்திரங்களை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு மனிதனா இருக்கிற நாம உழைக்க கூடாதா? விவசாய வேலை நமக்கு மன அமைதியும் வாழ்க்கைக்கு தேவையான பொருள். வேலை இல்லைன்னு கஷ்டப்படுற தம்பிகளை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா வேலைக்கும் எந்திரங்களை உருவாக்கி வச்சுட்டு மனிதனுக்கு வேலை இல்லாம பண்ணிவிட்ட இந்த உலகம். 100 பேர் செய்ய வேண்டிய வேலை ஒரு எந்திரம் 1 மணி நேரத்துல செய்யுமா? அப்புறம் எப்படி மனிதனுக்கு வேலை கிடைக்கும்? எந்திரங்களை தூக்கி எறியுங்கள், மனிதனுக்கு வேலை கொடுங்கள். நான் என் உயிர். முன்பெல்லாம் ரோடு போடும்போது 100 பேர் சேர்ந்து 6 மாசம் வேலை செய்வார்கள். ஆனா அது ஒரு மனிதனின் உழைப்பு. 1 அடி உயரம் தான் ரோடு போடுவாங்க. ஆனா அது ரொம்ப காலம் இருக்கும். ஆனா இப்ப பெரிய பெரிய எந்திரத்தை வச்சு கம்மியான ஆட்களை வச்சு ரோடு போடுகிறாங்க. அதுவும் அதிக பெரிய உயரம் வச்சு ரோடு போடுகிறாங்க. ஆனா அது வேகமா இடிந்து விடுகிறது. ஆகவே மக்களே, மனிதனின் சக்தி மகப்பேறு சக்தி. நாம் உழைத்தால் தான் எல்லாம் தரமாக இருக்கும். எந்திரங்களை தூக்கி எறியுங்கள், நாம் உழைப்போம், நமக்கு வேலையும் கிடைக்கும். அநேக பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். சிந்தித்து செயல்படுங்கள். இவைகள் ஆமணக்கு தோட்டம். இந்த செடியில பாருங்கள் எவ்வளவு ஆமணக்கு காய்ச்சிருக்கிறது. இதை உடத்து முற்றிலுமா காய போட்டு ஆமணக்கு கொட்டை எடுத்து பயன்படுத்தலாம். இது இயற்கை விவசாயம். இங்க பாருங்க மக்களே, இது எங்கள் மாட்டு கொட்டகை. எங்களிடம் ஒரு 10 மாடு இருக்கின்றது. ஒவ்வொன்றும் எங்களுக்கு வருமானம் தரக்கூடிய ஒன்று. எங்கள் மாட்டுல நான் தான் பால் கறப்பேன், பால் வருமானம். பிறகு மாட்டு கொட்டகை சாணியெல்லாம் நான் தான் அள்ளுவேன். அதை அள்ளி கொண்டு ஒரு இடத்துல காய போடுவேன். பிறகு அதை ஒரு மிஷின்ல போட்டு அரைச்சு அந்த பொடியில ஊதுபத்தி, சாம்பிராணி இந்த மாதிரி ஒரு இயற்கை பொருட்களை உருவாக்குவோம். இதுல நல்ல வருமானம். ஊதுபத்தி, சாம்பிராணி கப்பு இந்த மாதிரி இயற்கை பொருட்கள் நல்ல விற்பனையாகும். இயற்கை நமக்கு எப்பொழுதும் அள்ளிதான் கொடுக்காரு. எங்கள் கடலை தோட்டம். நாங்கள் வேலையாட்கள் அனைவரும் சேர்ந்து கடலை பருத்து அடுக்கி வைத்துள்ளோம். பாருங்கள், இந்த செடிகளை பருத்து அடுக்கி வச்சிருக்கிறோம். அதன் அடிவேர்ல மக்களை இங்கே கொஞ்சம் பாருங்க, இதுதான் சந்தன மரம். இந்த மரம் நன்றாக பாருங்க, இவைகள் தான் சந்தன மரம். இதனோட தன்மை உங்களுக்கு புரியும். இங்கிருந்து வீடியோ எடுப்பது தவறு, ஆகவே நக்கமா சென்று விடுவோம். இவ்வளவு அழகான காட்சிகள் வேறு எங்கும் இல்ல. ஒற்றுமையாக குடிக்கின்றன, ஒற்றுமையாக வீட்டுக்கு செல்கின்றன. எனக்கு பெருசா மீன்லாம் பிடிக்க தெரியாது. ஆனா நான் அந்த பக்கம் வந்த இந்த கம்மாயில தண்ணி கம்மியா இருக்குது. ஆனா எட்டி பார்த்தா இதுக்குள் மீன்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இதோ ஒரு மீன் கிடைச்சிடுச்சு.